குடிச்சிக்க மாமா ஒரு கிளாஸ் ஜூஸ் பாட்டிலா இங்க இருக்கு. குடிச்சிக்க மாமா ஒரு கிளாஸ் ஜூஸ் பாட்டிலா இங்க இருக்கு. எலுமிச்சம்பழம் ஜூஸ் வேணுமா, நாத்தங்காய் ஜூஸ் வேணுமா, நெல்லிக்காய் ஜூஸ் வேணுமா, மாம்பழம் ஜூஸ் வேணுமா, வாழைப்பழம், சப்போட்டா, திராட்சை, தர்பூசணி, அத்திப்பழம், பல வகையான ஜூஸ் வெரைட்டி இங்க இருக்குதுதான். கடைக்கு வந்து குடிச்சு பாரு, ரொம்ப இனிக்கும் தான். அப்பாடா, என்ன வெயில் என்ன வெயில். இந்த வெயிலுக்கு 2 கிளாஸ் ஜூஸ் குடிச்சாலும் பத்தவே பத்தாது. என்ன இது, ஒரு சனத்தை கூட காணா. நம்மளும் ஜூஸை வேற வெரைட்டியா போட்டு வச்சுட்டோம். இது குடிக்கலன்னா வீணா போயிடுமே. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. ஜூஸ் ஜூஸ் பல வகையான ஜூஸ், வகையான ஜூஸ். இந்த ஜூஸை வாங்கி குடிச்சீங்கன்னா கருப்பா இருக்கிறவங்க கலர் ஆயிடுவீங்க, குள்ளமா இருக்கிறவங்க ஹைட் ஆயிடுவீங்க, ஹைட்டா இருக்கிறவங்க குள்ளமாயிடுவீங்க, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுவீங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாயிடுவீங்க, வெள்ளையா இருக்கிற முடி கருப்பாயிடும், குட்டையா இருக்கிற முடி நீளமாயிடும். நம்ம ஜூஸ் கடைக்கு வாங்க, வந்து குடிங்க, முடிய நல்லா வளங்க. ஏடி சின்ன பொண்ணு, என்ன சொல்ற? உண்மையா சொல்ற நீ? குட்டையா இருக்கிறவங்க ஹைட் ஆயிடுவாங்களா? அட ஆமா, என் ஜூஸை வாங்கி குடிச்சீங்கன்னா நீங்க ஹைட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்ல, உங்க முடி ஊதா கலர்ல இருக்குது இல்ல, அதுவும் சேர்த்து கருப்பாயிடும். ஏடி சின்ன பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் உண்மையா நம்பலாமா? ஏக்கோ நம்புங்கக்கா, நான் சத்தியமா பொய் சொல்லல, உண்மையை தான் நான் சொல்றேன். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ ஒண்ணு நினைச்சு கண்ணு செவக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த ராகம் அடிக்குது, அசையில் மனசு கலக்குது, இளவட்டம் கொடிக்கட்டும் இது நல்ல நேரம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. என்னக்கா 2 பேரும் கோரஸ்ல பாட்டு பாடுறீங்க, அது சின்ன பொண்ணுக்காக? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நீ தன்னடி வகையான கடையெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ற எங்களுக்காக, அதான் உனக்காக ஒரு பாட்டு பாடணும். ஆமாக்கா ஆமா, இந்த வேகாத வெயில உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு நான் கடையெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி சரி வாங்கக்கா, வந்து ஒரு கிளாஸ் ஜூஸ குடிங்க. அச்சோ, என்ன ஜூஸ் கடை போட்டிருக்கே சின்ன பொண்ணு நீ? நான் கூழ நினைச்சல வந்தேன். என்னக்கா நீங்க அடிக்கிற வெயில்ல இதமான ஜூஸ் சில்லுன்னு சாப்பிட்டாதான் எனர்ஜியா இருக்கும். ஜூஸ் விட்டுட்டு கூழு கேக்குறீங்களேக்கா. ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி சரோஜா? ஏக்கோ, நம்ம சின்ன பொண்ணு கடையில இருக்குது மேஜிக் ஜூஸ். என்ன மேஜிக் ஜூஸா? அப்படின்னா என்னடி மேஜிக் ஜூஸ்? ஏக்கோ ஆமாக்கா, நம்ம கடையில இருக்கிறது மேஜிக் ஜூஸ் தான். நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையாயிடுவாங்க, குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாயிடுவாங்க, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாயிடுவாங்க, குள்ளமா இருக்கிறவங்க ஹைட் ஆயிடுவாங்க, ஹைட்டா இருக்கிறவங்க குள்ளமாயிடுவாங்க. அது ஏங்கா, வெள்ளையா இருக்கிற முடி கூட கருப்பாயிடு பாத்துக்கோங்க. அப்படியா? நான் இது வரைக்கும் இது மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா சொல்றியே. ஆமாக்கா, உங்களுக்காக நான் தேடி தேடி ஓடி ஓடி புடிச்சு வாங்கி வந்தேன் ஜூஸ். வாங்கிக்கோங்கக்கா, வாங்கி ஆளுக்கு ஒரு காசு குடிச்சு பாருங்க, இன்னும் வேணும் வேணும்னு சொல்லுவீங்க. ஏக்கா புஷ்பாக்கா, நான் குள்ளமா இருக்கிறேன், அதனால ஹைட்டா ஆகணும் நான் வாங்கி குடிக்கேன். நீங்க எதுக்கு வாங்கி குடிக்கீங்க? சரோஜா, என் முடிய பாரு, இந்த கொஞ்சோண்டு இருக்கிற முடிய கொண்ட போட்டு மறைச்சு வச்சிருக்கேன் நானு. இந்த ஜூஸை வாங்கி குடிச்சேன்னா என் முடி அதோட கருகரேன்னு ஆகி தரையில பெறல, அதுக்குதான் இந்த ஜூஸை குடிக்கிறேன். அதே தாங்க, நானும் குள்ளமா இருக்கிறேன், ஹைட் ஆயிடுவேன். அதோட இங்க பாருங்க, என் ப்ளூ கலரு முடி கூட கலர் ஆயிடும் கருப்பா. ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ம கடை ஜூஸ் வாங்கி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா சரியா போடும். அதோட உங்களுக்கு ஃப்ரீயா எனர்ஜி கிடைக்கும். அட வாங்கக்கா, நம்ம கடையில வெறும் 50 ரூபாய் தான் ஒரு கிளாஸ், வாங்கி குடிங்க. ஏக்கோ ராணியக்கா, உங்களுக்கு தர்பூசணி ஜூஸ் குடிங்க, சும்மா ஒல்லியாயிடுங்க, முடியெல்லாம் நல்லா கருன்னு தரையில பெறலும். சரிடி சின்ன பொண்ணு, அப்போ எனக்கு என்னடி ஜூஸ் டி சின்ன பொண்ணு? நான் உன்னை விட ஹைட் ஆகணும், அது மட்டும் இல்ல என் முடி நல்லா கருன்னு கீழே பெறலணும். அந்த மாதிரி ஜூஸா ஒண்ணு போட்டு குடிடி. சரோஜாக்கா, அதுக்கும் ஒரு ஜூஸ் இருக்கு, இத புடி கப்புன்னு அடி, நீங்க கேட்டதெல்லாம் அப்படியே நடக்கும். என்னக்கா எப்படி இருக்கு ஜூஸ்? சின்ன பொண்ணு, ஓரளவுக்கு ஜூஸ் நல்லாதான் இருக்குது. என்னக்கா சொல்றீங்க? ஓரளவுக்கு தானே நல்லா இருக்குது. சின்ன பொண்ணு, ஜூஸ் அடி புளிப்போ ரொம்ப டேஸ்டா இருக்குது. அப்படியா? அப்படின்னா இன்னொன்னு வாங்கிக்கோங்கக்கா, இன்னொன்னு வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, அப்பே எனக்கு இன்னொரு கிளாஸ் கொடுத்துரு. சின்ன பொண்ணு, அப்படியே எனக்கு 2 பார்சல்ல கொடுத்துரு. அட உடனே தரேன், இந்தாங்க புடிச்சுக்கோங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வரீங்களா? குடிச்ச ஜூஸுக்கு துட்டு கணக்குல வச்சுக்கோடி, அக்கௌண்ட்ல எழுதிக்கோ, வந்து தாரேன். ஏக்கோ நில்லுங்கக்கா நில்லுங்க. எங்க இருந்துதான் வாராங்களே தெரியல, காலையிலே கடுப்பேத்துறதுக்கு. ஓசியில வாங்கி குடிக்கிறதுனா கிளம்பி வந்துடுறாங்க. என்ன சரோஜாக்கா, என்னாச்சு? சின்ன பொண்ணு, நான் வரும்போது கையில பர்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன், நான் பர்ஸ் எங்க வச்சிருந்தா தெரியல. என்னக்கா சொல்றீங்க? பர்ஸ காணாமா? நல்லா தேடி பாருங்க, எங்கேயாச்சும் வச்சிருக்க போறீங்க. அதாண்டி சின்ன பொண்ணு, நானும் தேடி பாக்குறேன், எங்கேயாச்சும் கீழே எங்கன்னா விழுந்துருச்சோ. அது எப்படி அது வச்ச பர்ஸ் கீழே விழும்? அதுவும் நீங்க கண்ணு மண்ணு தெரியாத கீழே போட்டுருவீங்க. என்ன சின்ன பொண்ணு, என்ன நம்ப மாட்டியா? உண்மையை தான் சொல்றேன், நான் பர்ஸ் கையில தான் வச்சிருந்தேன், எங்க விழுந்துச்சுன்னே தெரியல. சரி, நான் நம்பி என்ன பண்ண போறேன்? குடிச்ச ஜூஸுக்கு துட்டு கொடுங்க. என்னடி சின்ன பொண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? நான் துட்டு என்ன கையிலே வச்சிருக்க சொல்லு? பர்சுக்குள்ள வச்சிருந்தேன், அந்த பர்ஸை இப்போ காணோம். அது கிடைச்சா தானே நான் துட்டு தர முடியும். அதுக்கு இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு துட்டு தான் வேணும். சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு ஃபுல்லா இங்கேயே தானே இருப்ப? இரு, நான் வந்த வழியே போய் பாக்குறேன், எங்கேயாச்சும் கீழே எங்கன்னா விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்துட்டு எடுத்துட்டு வரேன்.
ஏக்கோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருவீங்கல்ல? சின்ன பொண்ணு என்ன நம்பு, நான் காசு கையில வச்சில்லாத வந்து குடிக்க மாட்டேன். காசு கையில வச்சிருக்கோதா வந்து நான் குடிச்சேன். இப்போ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அதை நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். நீ பயப்படாத, நீ வேலையை பாரு. என்னதான் கடையை போட்டு என்ன லாபத்தை சம்பாதிக்கிறதுனே தெரியல. காலையில இருந்து நின்னுகிட்டு கிடந்தேன், 2 பேர் வருந்தீங்க. ஒருத்தவங்க என்னடானா அக்கௌண்ட்ல வச்சுக்கன்னு போயிட்டா, நீ என்னடானா பர்ஸ காணா காசை காணான்னு சொல்லிட்ட. சரிக்கா நீ போய் எடுத்துட்டு வா, நான் அது வரைக்கும் இங்கே இருக்கிறேன். ஆனா கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துருவ சின்ன பொண்ணு, என்ன நம்பு. இந்த சரோஜாவை நம்பு, நான் கைவிட மாட்டேன். நான் போய் வெற்றியோட திரும்புறேன். ஐயோ ஐயோ, என்னதான் பொண்ணோ தெரியல போ. இந்த கடையை போட்டு மொத்தமா துண்டு எடுத்து தலையில தான் போட்டுக்கணும் போறேன் போ. வாழ்க்கை என்ன மாயமான வாழ்வு தானடா, ஆட்டமெல்லாம் முடிஞ்ச பின்னே ஓட்டம் தானடா. ஆஜில்ல ஊஜில்ல பஸ்ல கம்பெனி, ஆஜில்ல ஊஜில்ல பஸ்ல கம்பெனி, ஆஜில்ல ஊஜில்ல பஸ்ல கம்பெனி, ஆஜில்ல ஊஜில்ல பஸ்ல கம்பெனி. யார் இது? வசந்தியோட வீட்டுக்கார மாதிரி இருக்காரு. இங்க என்ன பண்றாரு? என்னடா இது, பாட்டில தேடி நாம போனா நம்மள தேடி பாட்டில வருது. ரொம்ப நல்லதா போச்சு. பாட்டில் எல்லாமே கலர் கலரா இருக்குது. இப்போ மூடியில தான் கூட விற்கிறாங்களா? விப்பாங்க. எங்களை மாதிரி குடிமக்களுக்கு தான் மூடியை திறக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். என்னென்ன வசந்தியோட வீட்டுக்கார தானே நீங்க? இந்த பக்கம் எங்க போறீங்க? யாரு இது? அட சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, புதுசா பாட்டில் கடை எல்லாம் ஓபன் பண்ணிட்ட போல. ஏன்னா இது பாட்டில் கடை இல்ல, இது ஜூஸ் கடை. பாருங்க நிறைய ஜூஸ் இருக்குது, வாங்கி குடிங்க. அதத்தாமா நானும் சொன்னேன். ஆமா, எப்பதுல இருந்து மூடி இல்லாம எல்லாம் விக்கிறீங்க? ஏன்னா இந்த கிளாஸ்ல நாங்க மூடி இல்லாததான் விற்போம், அப்பதானே குடிக்க முடியும். ஆமா அதுவும் சரிதான். சரி, எப்படி தண்ணி கிண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணியே கொடுத்துறீங்களா? ஆமாண்ணே, நாங்க தண்ணி ஐஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்போம். நீங்க அப்படியே எடுத்து குடிச்சிட்டு காசு கொடுத்தா மட்டும் போதும். அட அப்படியா? ஐஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறீங்களா? அப்ப எனக்கு ஒரு கிளாஸ் கொடுமா. என்ன உங்களுக்கு நான் ஜூஸ் தரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்க துட்டு எடுத்து வைங்க, அப்பதான் நான் ஜூஸ் கொடுக்க முடியும். என்னம்மா சின்ன பொண்ணு, உங்க வீட்டு பக்கத்து வீடு தான். நானு என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, காசு கண்டிப்பா கொடுத்துருவீங்களே குடிச்சு முடிச்சிட்டோன்னே? அட கண்டிப்பா கொடுத்துட்றேம்மா, சத்தியமா கொடுத்துட்றேன். உன் காசு எனக்கு எதுக்குமா? குடிச்சு முடிச்ச உடனே உன் கையில கொடுத்துட்றேன். சரி அப்படின்னா இந்தாங்க, குடிச்சிட்டு காசு கொடுங்க. ஏம்மா சின்ன பொண்ணு, தண்ணி மட்டும் கொடுத்தா எப்படி? தொட்டுக்க ஊறுகாய் கொடுத்தா நல்லா இருக்கும். ஊறக்காவா? ஜூஸ் குடிச்சிட்டு ஊறக்காய் கடிச்சுக்குவாங்களா? அதெல்லாம் வேண்டாம், நீங்க அப்படியே சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். ஊறுகாய் இல்லாம நான் தண்ணியை சாப்பிட்டு சரித்திரமே இல்லை. தண்ணிக்கு ஊறுகாய் கொடுத்தா தான் சாப்பிடுவேன். ஏனே இது தண்ணி இல்ல, இது ஆப்பிள் ஜூஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இது தண்ணியா இருக்குது இல்ல, அப்ப இதை நான் தண்ணின்னு தானே சொல்லுவேன். ஊறுகாய் இருந்தா தான் குடிப்பேன், இல்லைன்னா உன் தண்ணியை நீயே வச்சுக்க. நம்மளுக்குன்னு வந்திருக்காங்க பாரு, என்னத்தை தரலாம்? இந்த நெல்லிக்காய் எடுத்து கொடுப்போம். இந்தா புடி, இந்த ஊறுகாய்க்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. சரிம்மா. ஊறுகாய் கடிச்சுன்னு குடிச்சாதான் குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். அட குடிச்ச உடனே சும்மா மப்பு கப்புன்னு ஏறுது. என்ன மப்பு கப்புன்னு ஏறுதா? குடிக்கிறது ஜூஸ் நினைச்சுன்னு குடிக்காம என்னன்னு நான் நினைச்சு குடிக்கிறதோ தெரியல. எனக்கு என்ன, எதையாவது நினைச்சு குடிச்சிட்டு போ, துட்டு வந்தா போதும். அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சாச்சு. சரிண்ணே, துட்டு எடுத்து கொடுங்க. ஆமா, நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறீங்களா? எங்க இருப்பீங்க? இந்த சின்ன பொண்ணு கடையில தான் ஜூஸ் வாங்கி குடிச்சுன்னு இருக்கீங்க. ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. என்ன தலையெல்லாம் சுத்துதா? தலையெல்லாம் சுத்துதே, கிறுகிறுன்னு வருதே. என்ன கிறுகிறுன்னு வருதா? ஐயோ காசை குடியா? என்னையா நீ ஜூஸை குடிச்சு போட்டு அப்படியே சாயிர? நான் யாருக்கு காசை கொடுக்கணும்? நான் எதுக்கு காசை கொடுக்கணும்? இந்த சரக்கு அடிச்ச உடனே போதை சும்மா மப்புன்னு ஏறுதே. என்ன ஜூஸை குடிச்சிட்டு போதை மப்புன்னு ஏறுதா? யோ காசு குடியா? நீ குடிச்சது ஜூஸ்யா, மப்புக்கு இப்பெல்லாம் ஏறாதியா, ஏந்திரியா? யோ அட கடவுளே, ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்கறதுக்கு பயந்துக்குன்னு மப்புன்னு போய் சொருவிக்கனால எந்த கடை போட்டாலும் பொழைக்க முடியாது. ஓசியில வாங்கி குடிச்சே காலத்தை தள்ளிடுறாங்க. ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் ஊரெல்லாம் சொல்லிடு. ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் காவியா வேதாலையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அப்புமா, ஹாய் அச்சுமா சென்னையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் பவித்ரா, ஹாய் பிரியா, ஹாய் மல்லிகா காஞ்சிபுரத்துல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் பிரியங்கா பூவரசம்பட்டியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஏஞ்சல், ஹாய் ரூபன் மும்பைல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஸ்னேகா, ஹாய் பரத் சிவகாசில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அகில பிரியா கள்ளிக்குடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் காஞ்சனா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் மினிக்குட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு எங்க வீடியோல உங்க நேம் அண்ட் ஊர் வரணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க நேமையும் ஊரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க மக்களே, நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மக்களே, எல்லாருக்கும் பாய்.